அக்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் இறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசருடன்னியே மாவருந்தாயே வாழ்க வாழ்க. இதனை பண்ணுமா? அவர் ஒருவரையே அருள் இறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசருடன்னியே மாவருந்தாயே வாழ்க வாழ்க. சகோதர சகோதரிகளே, அமல அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மாபெரும் பெருவிழாவை இந்த நாளில நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையான, இந்த மாட்சிமிக்க, மகிழ்ச்சி நிறைந்த இந்த வேளையில நமது அன்பு பங்கு தந்தை மற்றும் நமது மண்ணின் மைந்தர், நமது உதவி பங்கு தந்தை மற்றும் அனைத்து குருக்கள் கணியர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அன்னையினுடைய அமலோற்பவ தாயினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் ஜபங்களோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி அன்னையின் பிள்ளைகளே, இந்த அமலோற்பவ தாயினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாள் அமல உற்பவியாக பிறப்பு நிலை பாவ மாசு மறையின்றி அவர் கருவுருவாக்கப்பட்டார் என்ற ஒரு மாபெரும் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில சிறிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். இந்த பெருவிழா என்பது ஏதோ இன்றோ நேற்றோ துவங்கிய விழா அல்ல. மாறாக திருச்சபை எப்பொழுது துவங்கியதோ அல்லது இந்த உலகம் எப்பொழுது துவங்கியதோ அப்பொழுதே இந்த பெருவிழாவானது முன்குறிக்கப்பட்டது. இந்த உலகம் எப்பொழுது தோன்றியதோ, இந்த உலகம் காலங்களுக்கு முன்னால், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே அன்னை மரியாளுடைய அவருடைய பிறப்பு முன்குறிக்கப்பட்டது, அவருடைய பணி முன்குறிக்கப்பட்டது, அவருடைய வாழ்வு முன்குறிக்கப்பட்டது, அவருடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பிலே ஒரு உடன் பங்காளராய் பங்கு பெறுகின்ற தாயாய் அவர் முன்குறிக்க வைக்கப்பட்டார்.
7ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாள் அவள உற்பவி என்ற எல்லா மக்களும் கொண்டாடி வந்தார்கள். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்புத்தாய் அன்னை மரியாள் எப்பொழுதும் முப்பொழுதும் கன்னியாய் இருக்கிறார். அவர் அவள உற்பவி என்ற விழாவை கொண்டாடி வந்தார்கள். மீண்டுமாக 11ஆம் நூற்றாண்டிலே இந்த விழாவானது எல்லா மக்களுக்கும் மிகச் சிறப்பாக இந்த கீழை திருச்சபையிலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டிலே கீழை திருச்சபையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டிலே அது மேலை திருச்சபையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. 1854ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற இந்த மறையுண்மையை யாரும் மறுக்க முடியாத இந்த மறை சத்தியத்தை அகில உலக திருச்சபைக்கு அவர் அறிவிக்கிறார். அகில உலக திருச்சபைக்கு அறிவிக்கிறார். அன்னை மரியாள் அமல உற்பவி பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் அவர் உற்பவித்தார் என்ற இந்த மாபெரும் சத்தியத்தை அழியாத மறையுண்மையை எவரும் மறுக்க முடியாத திருச்சபையின் மறை உண்மைகளை அவர் இந்த உலகிற்கு அறிவித்து அன்னை மரியாளை ஒரு மாபெரும் தாயாய் கொண்டாட கத்தோலிக்க திரு அவை இந்த உலகம் முழுவதையும் அளித்தார். அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக 1858ஆம் ஆண்டு திருத்தந்தை 1854ஆம் ஆண்டு இதை அறிவிக்கிறார். அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்சில் உள்ள மசபியர் குகையில அன்னை மரியாள் 14 வயது பெர்னதெத் என்ற சிறுமிக்கு தோன்றுகிறார். அந்த சிறுமிக்கு தோன்றுகிறார். அந்த காட்சியை இந்த சிறுமி விவரிக்கின்ற பொழுது இவ்வாறாக சொல்கிறார். அழகிய வெண்மை நிறமுடைய எங்கும் கண்டிராத, இந்த உலகம் காணாத, இந்த உலகம் இதற்கு முன் கண்டிராத, இனிமேல் காணப்போகாத அத்தகைய அளவுள்ள அழகு வெண்மை நிறமுடைய ஒருவரை நான் கண்டேன். அவர் தங்கத்திலான ஜெபமாலையை அவர் வைத்திருந்தார். இடையில நீல நிற கச்சையை அவர் அணிந்திருந்தார். அவரது காலடியில தங்க நிறத்திலான 2 ரோஜாக்களை கொண்டு அவர் எனக்கு தோன்றினார். அத்தனை அளவுள்ள ஒருவரை இந்த உலகம் இனிமேல் காணப்போவதில்லை. இந்த உலகம் அவ்வளவு அளவுள்ள ஒருவரை என்றும் கண்டதில்லை என்று அந்த அன்னையின் காட்சியை அவர் அழகாக விவரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த அன்னையின் காட்சியை பெற்ற இந்த சிறுமி அதை அறிவிக்கின்ற பொழுது திருத்தந்தை சொல்கிறார்கள், அன்னை மரியாள் உமக்கு தோன்றினார் என்றால் அந்த அன்னையிடம் சென்று உமது பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அந்த சிறுமி சென்று இவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர்தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தனது இல்லத்தில் இருந்து தண்ணீரை கொண்டு போகிறார். கொண்டு போகின்ற பொழுதே அந்த சிறுமி சொல்கிறார், ஒருவேளை இந்த தாய் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்துவின் இறைவனின் தாய் என்றால் நான் தண்ணீரை தெளிக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் அப்படியே நிற்க வேண்டும், அப்படியே நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை அவர் எடுத்துச் செல்கிறார். அப்படி எடுத்துச் சென்று அந்த அன்னை அவருக்கு காட்சி கொடுத்த பொழுது தண்ணீரை மேலே தெளிக்கிறார். அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த தாயிடத்திலே உமது பெயர் என்ன, நீ யார் என்று கேட்ட பொழுது அந்த தாய் தனது பெயரை நானே அவள உற்பவம், நானே அவள உற்பவம் என்று தன் பெயரை அந்த தாய் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, தாயிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாச சத்தியம், தாய் தன்னை பற்றிய ஒரு மாபெரும் விசுவாச சத்தியத்தை இந்த உலகு நம்புகின்ற அந்த விசுவாசத்தை அன்னை மரியாள் அவர் திடப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். அவர் அதை உறுதியாய் நாம் நம்பும்படி தன்னையே அவர் வெளிப்படுத்தினார். அவர்களுக்குரியவர்களே, அன்னை மரியாள் அவன உற்பவி என்ற மாபெரும் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இந்த அன்னை மரியாள் நம் தாய் யார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் என்றால் யார் என்று நாம் எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், எவ்வளவோ நாம் சிந்தித்திருக்கிறோம். இறைவிவிலியம் அன்னை மரியாள் யார் என்று என்ன சொல்லுகிறது என்றால், துவக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை எவ்வாறு இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவை துவக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வெளிப்படுத்துகிறதோ, அதே போல துவக்க நூல் முதல் இறுதி திருவெளிப்பாடு வரை அன்னை மரியாளின் பிரசன்னம்
மரியாள் இருக்கிறார். அல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் பாடுவோம். வாழ்வோர் அனைவரின் தாயே, வாழ்வுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே. வாழ்வோர் அனைவரின் தாய், வாழ்வுலகை அடைகின்ற மரியாள் அன்னை மரியாள் இருக்கிறார். எனவேதான் தொடக்க நூல், முதல் நூல் எப்பொழுது இந்த உலகத்திலே பாவம் நுழைந்ததோ அப்பொழுது அன்னை மரியாள், அன்னை மரியாளின் பிரசன்னம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. அன்னை மரியாளின் பிறப்பு இந்த உலகத்திற்கு முன்னறிவிக்கப்பட்டது. அன்னை மரியாளுடைய பணிவாழ்வு இந்த உலகத்திற்கு முன்னறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் மிக தெளிவாக இறை வார்த்தைகளை சொல்லுகிறார். தொடக்க நூல் 3:15 வாசிக்க கேட்டோமே, முதல் பகை யாருக்கு தெரியுமா? உனக்கும் பெண்ணுக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆங்கிலத்துல சாத்தானிடத்துல உனக்கும் பெண்ணுக்கும் முதல் பகை, இரண்டாவது உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் இரண்டாவது. பிரைஸ் தி லார்ட். ஆக சாத்தான் அவனுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனவேதான் அன்னை மரியாளை நாம் உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது, நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, அன்னைக்கு நாம் உயர்ந்த வணக்கம் செலுத்துகிற பொழுது எல்லோரும் நம்மை சிலை வழிபாட்டுக்காரர் என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன் நம்மை விட்டு பலர் பிரிந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அன்னை மரியாளுக்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை குறித்து இந்த உலகத்திலே யாருக்கும் பிரிவு இல்லை. ஏனென்றால் நம்மை விட்டு பிரிந்தவர் எல்லோரும் அறிவிப்பது இயேசுவை பற்றித்தான். ஹalleluya. யாருக்கு எதிரி? யாருக்கு எதிரி? அன்னை மரியாளுக்கு. அன்னை மரியாளுக்கு எதிரி யார்? சாத்தான். யாரே? சத்தமா சொல்லுங்க. அன்னை மரியாளுக்கு எதிரி யார்? ஹalleluya. ஹalleluya. எனவேதான் 5 தாயமரமற்ற புனித பாத்திரேப்பியோ சொல்லுவார், அன்னை மரியாளின்றி, அன்னை மரியாளின் பரிந்துரையின்றி இந்த உலகத்திலே எவரும் விண்ணகத்தின் மீட்பை அடைந்து விட முடியாது. அன்னை மரியாளின்றி, அன்னை மரியாளின் பரிந்துரையின்றி, அன்னை மரியாளின் துணையின்றி எவரும் விண்ணகத்தின் கதவுகளை, விண்ணகத்தின் வாசலை எவரும் தொட்டுவிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது புல்டன்சி என்ற பேராய் அழகாக சொல்வார். கத்தோலிக்கராகிய உங்களை பார்த்து யாராவது கேட்டால், ஏன் நீங்க அன்னை மரியாளுக்கு இவ்வளவு வணக்கம் செலுத்துகிறீர்கள்? அன்னை மரியாளை நீங்கள் ஏன் இவ்வளவு உயர்வாய் உயர்த்தி 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 புகழ்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால், நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன் சீடர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட, தன் சந்தித்த மனிதர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட தன் தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். தன் தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே நீங்களும் நானும் அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எந்த தவறும் இல்லை. எனவேதான் புனித மேக்சிமிலியன் கோல்பே சொல்கிறார், அன்னையை அன்பு செய்யுங்கள், அன்னையை அன்பு செய்யுங்கள், அன்னையை அன்பு செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசு தம் தாயை அன்பு செய்ததை போல நீங்கள் ஒருபோதும் அன்பு செய்துவிட முடியாது. நம் வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், நாம் எவ்வளவு 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 புகழ்ந்தாலும், இயேசு தன் தாயை அன்பு செய்ததை போல நாம் ஒருவரும் நம் தாயை அன்பு செய்துவிட முடியாது. ஏனென்றால் நம்மை விட அதிகம் அதிகம் அதிகமாய் தன் தாயை இயேசு அன்பு செய்தார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. எனவேதான் புனித பெர்னார்ட் அழகாக சொல்கிறார், அன்னை மரியாளின் பிள்ளைகளாக இராமல், அன்னை மரியாளின் பிள்ளைகளாக இராமல் நீங்கள் ஒருமாலும் இயேசுவின் சகோதரராக இருக்க முடியாது. ஹalleluya. இயேசு யார் நமக்கு? இயேசு யார் நமக்கு? நம் சகோதரர். அப்ப இயேசு நம் சகோதரராய் மாற வேண்டும் என்றால் நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்? யாருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்? அன்னை மரியாளின் பிள்ளைகளா? புனித குணவஞ்சர் சொல்லுவார், அன்னை மரியாளை காயப்படுத்திவிட்டு, அன்னை மரியாளை காயப்படுத்திவிட்டு நீங்கள் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், சீடர்களாய், நண்பர்களாய், சகோதரராய், சகோதரிகளாய் ஒருவரும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளை காயப்படுத்திவிட்டு அவரிடம் நீங்கள் எப்படி செல்ல முடியும்? அன்னை மரியாளை காயப்படுத்திவிட்டு அந்த இறைவனிடம் எப்படி நீங்கள் அவரை அழைக்க முடியும்? அவரை நோக்கி நீங்கள் எவ்வாறு மன்றாட முடியும்? தன் தாயை காயப்படுத்திவிட்டு. உங்கள் தாயை காயப்படுத்தி அவர்களை நீங்கள் மன்னிப்பீங்களா?
முகத்தை பார்ப்பீங்களா? சிரிப்பீங்களா? மூட்டிருக்கீங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க. எங்க அம்மாவை என்ன திட்டினாலும் அவங்கள போய் நான் பாராட்டுவோம் ஃபாதர். அப்படியா? நான் உங்க சொந்த அம்மாக்களை கேட்கிறேன். இப்பதான் பாதி பேருக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆக அன்னை மரியாள், அன்னை மரியாள் இந்த மானிட உலக மீட்பரை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வருவார். சாத்தானை அன்னை மரியாள் கொடுக்கிற, அன்னை மரியாளிடமிருந்து பிறக்கிற அந்த வித்து சாத்தானை, அழகை, நரகத்தை, சாவை அழிக்கும் என்பதால் தான் அழகை அன்னை மரியாளுக்கு பகைவனாய் மாறினான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவே தான் புனித அகுஸ்தீனார் சொன்னார், அவரால் அழகாக சொல்கிறார் புனித அகுஸ்தீனார், இறைவன் இந்த உலகத்தை ஒற்றை சொல்லால் படைத்தார். ஒரு சொல்லால் இந்த உலகத்தை படைத்தார். ஒளி உண்டாக, ஒளி உண்டானது. ஒளி உண்டாக என்று சொன்னார், ஒளி உண்டானது. மரங்கள், கனிகள் எல்லாம் தோன்றட்டும் என்று சொன்னார், எல்லாம் உண்டாக. ஒரு சொல்லால் இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் தன் மகன் இந்த உலகத்திற்கு நேரடியாக வருவதற்கு தகுதியற்று போனது. இந்த உலகம் தன் மகனை நேரடியாக இந்த உலகம் பெறுவதற்கு தகுதியற்று போனது. எனவே தான் அன்னை மரி வழியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம் மீட்பு இயேசு வழியாய் வந்தது, இரக்கம் இயேசு வழியாய் வந்தது, மன்னிப்பு இயேசு வழியாய் வந்தது, வாழ்வு இயேசு வழியாய் வந்தது, விண்ணகம் இயேசு வழியாய் வந்தது. ஆனால் அந்த இயேசுவை நாம் அன்னை மரி வழியாக தான் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவே நாம் பெற்றுக்கொண்ட முதல் கொடை அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. ஆக நாம் முதல் கொடையாக அன்னை மரியாளை பெற்றுக்கொண்டோம். எனவே தான் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், இறைவன் நீரையெல்லாம் ஒன்று திரட்டி, பெரும் நீரையெல்லாம் ஒன்று திரட்டி கடல், சமுத்திரம், பெரும் கடல் என்று பெயரிட்டார். நீரையெல்லாம் ஒன்று திரட்டி விண்ணகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒன்றாய் திரட்டி அன்னை மரியே என்று பெயரிட்டார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப விண்ணகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் பெயர் என்னது? பெயர் என்னது? மாதம் உச்சரிக்க உங்க வாயெல்லாம் முடிக்கப்படல. விண்ணக மன்னக ஆசீர்வாதங்கள் அனைத்துக்கும் ஒற்றை பெயர், ஒற்றை பெயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாதான் சொல்லாதவங்க தயவு செய்து இன்னைக்கு மாதான் சொல்லுங்க. அன்னை மரியே வாழ்க. பாதி பேர் கையை காணோம். அமலோற்பவ தாயே வாழ்க. ஹalleluya, மரியே வாழ்க. ஆக அன்னை மரியாள் விண்ணக மன்னக அனைத்து ஆசீர்வாதங்களின் ஒரு ஒற்றை பெயர் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாள். பேய்கள் நன்னடுங்கும் பெயர் அன்னை மரியாள். பேய்கள் நன்னடுங்கும் பெயர் அன்னை மரியாள். குருக்களுடைய பாதுகாவலான புனித மரிய வியானி சொல்லுவார், அன்னை மரியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பட்ட துன்பங்களை விட, வேதனைகளை விட அவர் இன்னும் இப்பொழுது அதிகமாய் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது நரகம் மூடப்படுமோ, எப்பொழுது இறுதி பாவி மனம் மாறுவாரோ அப்பொழுது வரை அன்னை மரியாளின் துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் நம் மீட்பரின் தாய், நம் மீட்பின் தாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அவர் சொல்லுவார், அன்னை மரியிடம் நீங்க ஒரு சிறு குழந்தையை போல ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அரவணைத்த கரம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்த இதயம் உங்களை அன்பு செய்யும். இயேசு கிறிஸ்துவை தாங்கிய மடி உங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலே உங்களை அந்த மடி தாங்கிக் கொள்ளும். சோகத்தின் ரேகைகள் சுடுகின்ற போது பாருங்கள் தாங்காமல் பரிசேற்கிறாய். பாருங்கள் தாங்காமல் நான் வீழும் போது படியேற என்னோடு கரம் கோர்க்கிறாய். தாயே நீதான் எந்த வாழ்வாகினாய். அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருதம்மா. என்னை நீ தாளாட்டி அமர்ந்திடும் வேளை பிள்ளையின் உள்ளம் மகிழ்ந்தம்மா. நம் உள்ளம் மகிழ்வதற்கு ஒற்றை பெயர் அன்னை மரியாள். நம் வாழ்வு வளர
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அமர்ந்திருக்கிறவர்களே, இந்த தாய் நமது வீட்டிற்கு காரணமானவர். நாம் விடுதலை பயனுடைய 40வது அதிகாரத்துல 34 முதல் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அங்கு சந்திப்பு கூடாரத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் சந்திப்பு கூடாரத்தை செய்ய சொல்லுவார். சந்திப்பு கூடாரத்தை செய்து முடித்தவுடன் அங்கே கடவுளின் மாட்சிமை அந்த சந்திப்பு கூடாரத்தின் மேல் நிலவும். அந்த சந்திப்பு கூடாரத்தின் மேல் நிலவும். எனவே அந்த கடவுளின் மாட்சிமை இறங்கி அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் மோசே நுழைய முடியவில்லை. எந்த மனிதன் நுழைய முடியவில்லை. அந்த சந்திப்பு கூடாரம் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் என்ற அந்த சந்திப்பு கூடாரத்தின் மேலே இறைவனுடைய வார்த்தை கருவுருவாக போகிற இறை வார்த்தையை சுமக்க போகிற அந்த சந்திப்பு கூடாரத்தின் மேலே கடவுளின் மாட்சிமை தங்கியது. எனவே பிறப்பு நிலை பாவமோ எந்த பாவமோ அன்னை மரியாளை தொட முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளை அணுக முடியவில்லை. மோசே அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழைய முடியவில்லை. மக்கள் அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழைய முடியவில்லை. அந்த சந்திப்பு கூடாரத்தின் பகுதியை தொட்டவரின் கால்கள் அவர்கள் இறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனவே தான் எண்ணிக்கை நூல் அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை என்று நமக்கு சொல்லித் தருகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எண்ணிக்கை நூல்ல நாம் 26வது அதிகாரத்துல அடைக்கல நகரங்களை பற்றி வாசிக்கிறோம். எவராவது ஒருவர் அவர் தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான குற்றங்கள் பாவங்கள் கொலை செய்துவிட்டு தன் உயிரை காப்பாற்றும் பொருட்டு ஐயோ நான் தெரியாமல் பண்ணிவிட்டேனே, எனக்கு இவர்கள் தண்டனை கொடுப்பார்களே, என் உயிர் பிரிந்து விடுவே, என்னை கொன்று விடுவார்களே, அல்லது என் கண்களை பிடித்து விடுவார்களே, என் கையை வெட்டி விடுவார்களே என்று யாராவது ஒருவர் பயந்து தான் செய்த தவறுக்கு பயந்து அவர் இந்த 6 நகர்களுக்குள் ஓடி வந்து விட்டால் அவர்கள் கொல்லப்படக்கூடாது. அவர்கள் மேல் எவரும் கை வைக்க கூடாது. அதற்கு பேர் அடைக்கல நகர். எனவே நாம் நம் பாவங்களுக்காய் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும், தண்டனையை பெறக்கூடாது என்பதற்காய் நமக்கு அடைக்கல நகராக அடைக்கல தாயாக நம் அமல அன்னை இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அமல அன்னை எனக்கு யாராக இருக்கிறார்? அடைக்கல மாதாவாக இருக்கிறார். இதற்கு முன்பாக இருக்கிற அமல அன்னை நமது சந்திப்பு கூடாரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடைக்கல தாயாய் இருக்கிறார். யோசுவா புத்தகத்திலே அவர்கள் எங்கு சென்றாலும் உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்றார்கள். அந்த உடன்படிக்கை பேழையில என்ன இருந்தது? உடன்படிக்கை பேழைக்குள் என்ன இருந்தது? 10 கட்டளைகள், மன்னா, ஆரோனின் கோல். 10 கட்டளை. அது இறைவன் கொடுத்த வாழ்வின் கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளின் அடையாளமாக, கடவுளின் கட்டளையின் அடையாளமாக, அந்த கடவுளின் கட்டளை என்பது வார்த்தை. கடவுளின் கட்டளை என்பது வார்த்தை. அந்த வார்த்தையானவர் அன்னை மரியாள் தன் புனித அவர் உதரத்திலே சுமந்தார், வார்த்தையை சுமந்தார். புதிய உடன்படிக்கை பேழையாய் மன்னா பொழியப்பட்டது, அழியக்கூடிய மன்னா. ஆனால் இயேசு மன்னாவாய் வானிலிருந்து இறங்கி வந்த மன்னாவாய் இந்த உலகத்திற்கு வாழ்வு தரும் உயிருள்ள உணவாய் வந்தார். எனவே புதிய மன்னாவான இயேசுவை தன் உதரத்திலே தாங்கினார். ஆரோனின் கோல் என்பது குருத்துவத்தையும் அரச அந்த நிலையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது. எனவே அரசருக்கெல்லாம் அரசரான இயேசுவை, தலைமை குருவான இயேசுவை, என்றும் நிலைத்திருக்கிற இயேசுவை தன் உதரத்திலே தாங்கினார். ஹalleluya மரியாதை. அன்னை மரியாள் ஒரு புதிய உடன்படிக்கை பேழை. சொல்லுங்க, அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை. இப்ப சொல்லுங்க, அன்னை மரியாள் நற்கருணை பேழை. சொல்லுங்க, அன்னை மரியாள் யாரு? நற்கருணை பேழை. இறைவனை தாங்குகிற நற்கருணை பேழை அன்னை மரியாள். அன்னை மரியாள் நற்கருணை பேழை. நீதி தலைவர்கள் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். நீதி தலைவர்கள் இறைவனுடைய அந்த அன்பையும் இரக்கத்தையும் மக்களுடைய வாழ்வை காப்பாற்றுகிறவர்களாக அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். எனவே அந்த நீதி தலைவர்களுக்கெல்லாம் நீதி தலைவியாய் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1 அரசர்கள் 2 அரசர்கள் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அன்னை மரியாள் ராஜமாதாவாய். ஏனென்றால் தாவீது அரசருடைய மகன் சாலமோன் அவர் ஆட்சி செய்கின்ற பொழுது தன் அருகிலே தன் தாயை அவர் வைத்திருந்தார். அந்த தன் தாய்க்கு எல்லா விதமான அதிகாரத்தையும்
முதல் மரியாதையும் கொடுத்து வைத்திருந்தார். அதற்கு போய் ராஜமாதா என்று சொல்லுவோம். எனவே எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் ராஜமாதாவாக, அல்லேலூயா, விண்ணக மன்னக அரசியாய் நம் தாய் முதல் 2 சாமுவேல் அரசர்கள் புத்தகத்திலே அன்னை மரியாதை வெளிப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் அரசர் குறிப்பேடு புத்தகத்திலே அழகான அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி அந்த எருசலேம் தேவாலயத்தின் மகிமையை மாட்சிமையை அவர் சொல்லுவார். ஆண்டவரே, இந்த உலகம் உம்மை கொல்லாதிருக்க நான் கட்டிய இந்த தேவாலயமா உங்களை கொல்லப் போகிறது, உம்மை அது தாங்கப் போகிறது என்று அவர் அந்த தேவாலயம் கூட ஆண்டவரின் மாட்சிமையை தாங்காது என்று சொன்னார். ஆனால் புதிய எருசலேம் ஆலயமாகி அன்னை மரியாள், புதிய எருசலேம் ஆலயமாகி அன்னை மரியாள் காணக்கூடாத இறைவனை, எவரும் அணுக முடியாத இறைவனை, ஒளியிலே வாழ்கிற இறைவனை தன் உள்ளத்திலே தன் உலகத்திலே அவர் தாங்கினார். எனவேதான் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்திலே கருவுறும் முன் தன் உள்ளத்திலே வார்த்தையை கருவுற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்திருக்கிறவர்களே, அன்னை மரியாள் புதிய எருசலேம் தேவாலயம், விண்ணகத்திலே புதிய எருசலேம் தேவாலயம் நமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த எருசலேம் தேவாலயம் வேறு யாரும் இல்லை, அன்னை மரியாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி சாலமோன் சொல்லுவார், ஆண்டவரே, யாராவது ஒருவர் தான் செய்த குற்றங்களுக்கு இந்த ஆலயத்திலே வந்து ஜெபித்தார், அவர் குற்றங்களை மன்னிப்பீராக. யாராவது ஒருவர் தன் கண்ணீரையும் கவலையையும் வேதனையும் இந்த ஆலயத்திலே கொட்டினார், கண்ணீரை துடைப்பீராக. யாராவது ஒருவர் தன் நோய் சுகமாக வேண்டும் என்று இந்த ஆலயத்திலே வந்து அழுதால் அவர்கள் நோய்களை சுகமாக்குவீராக. நம் நோய்களை சுகமாக்குகிற ஆரோக்கியத்தாய், நம் கண்ணீரை துடைக்கிற, நம்மை பாதுகாக்கிற அடைக்கலைத்தாய், நம்மை புனிதத்திலே வாழச் செய்கிற, தூய்மையிலே வாழச் செய்கிற அமரோற்பவத்தாய் நம் தாய். ஹல்லேலூயா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்பொழுதெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுது அன்னையின் பிரசன்னமும் அறிவிக்கப்பட்டது. எசையா புத்தகத்திலே வாசிக்கிறோம் 7:14, இதோ கன்னி கருத்தாகி ஒரு மகனை பெறுவார். ஆக கன்னியான முற்பொழுதும் எப்பொழுதும் கன்னியான நம் தாய் அங்கு முன்னறிவிக்கப்பட்டார். கன்னியிடமிருந்து மீட்பர் பிறப்பார், கன்னியிடமிருந்து ஒரு மீட்பர் பிறப்பார். அமர்ந்திருக்கிறவர்கள் எனவேதான் கலாத்தியர் 4:4 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:4 வாசிக்கிறோம், காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன் மகனை கன்னியிடம் பிறந்தவராய் அனுப்பினார். மரியே வாழ்க. காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன் மகனை ஒரு கன்னியிடமிருந்து பிறந்தவராய் அவர் அனுப்பினார். அமர்ந்திருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அன்னை மரி வழியாகத்தான் கொடுக்கப்பட்டார். அவர் ஆம் என்று சொன்னார். ஏனென்றால் புலத்தோரிலே ஒரு மரத்தின் கீழே நின்று இல்லை என்று மறுதலித்தார் ஒரு பெண். ஏவாள் ஆண்டவருக்கு இல்லை என்று சொல்லி சாத்தானுக்கு ஆம் என்று சொல்லி அந்த கனியை பறித்தார். ஆனால் நம் தாய், வாழ்வின் தாய், கல்வாரி மலையிலே இன்னொரு மரத்திற்கு கீழே நிற்கிறார். ஏவாள் ஒரு மரத்தின் கீழ் நின்று சாவை கொண்டு வந்தார், பாவத்தை கொண்டு வந்தார், சாபத்தை கொண்டு வந்தார், இறப்பை கொண்டு வந்தார், சாத்தானி அதிகாரத்தை கொண்டு வந்தார். நரகம் திறக்கப்பட்டது. அதே வேளையிலே நம் தாய் அன்னை மரியாள் கல்வாரி மலையில இன்னொரு மரத்தின் கீழ் நின்றார். அதுதான் சிலுவை மரம். ஹல்லேலூயா. ஆம் என்று தீர்ப்படைந்து அந்த சிலுவையின் மரத்தின் கீழே நின்றார். ஆம் என்று, இதோ கடவுளின் அடிமை என்று, கடவுளின் திட்டத்திற்கு ஆம் என்று சிலுவையின் அடியே நின்றார். எனவேதான் அதை பார்த்து போய் அகஸ்தீனார் சொல்வார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீட்புக்காய் சிலுவையிலே அவர் தன் முதல் நாள் மீட்புற்றார். அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நின்று நம் உள்ளத்தால் தோற்றார். அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நின்று தன் உள்ளத்தால் மனிதகுல மீட்புக்காக துன்பப்பட்டார். அன்னை மரியாளை வியாகுல தாய், நமக்காய் வியாகுலை அனுமதித்த தாய் என்று நாம் போற்றுகிறோம். நமக்காக, நம் மீட்புக்காக அன்னை மரியாள் வியாகுல தாயாய் சிலுவை அடியிலே நின்று நமக்காய் பரிந்து பேசுகிற தாயாய் இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ராஜமாதா அரசருடைய அவையிலே இருக்கின்ற பொழுது அந்த ராஜமாதாவின் சொல் ஒருபோதும் தட்டப்படாது. அந்த ராஜமாதா சொல்லிட்டாங்கன்னா அரசர் கூட தட்ட முடியாது. எனவே
அன்னை மரியே, இதோ உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கள் ஒருபோதும் மறுக்கப்பட்டதாய் நாங்கள் எந்த ஜபத்துல சொல்றோம்? எந்த ஜபத்துல சொல்றோம்? நல்ல மாதாவுடைய பிள்ளைகளாக எந்த ஜபத்துல? நாங்க ஜோமனைக்கு வந்தா தானே இதெல்லாம் தெரியும். எங்க வீட்டுல ஜோமனை சொன்னா தானே இந்த ஜோமனை தெரியும் அப்படிங்கிறீங்களா? என்ன ஜபம்? மிகவும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அந்த ஜபத்தை மிகவும் இறக்கமுள்ளதாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம் உமது பாதி மறந்தாச்சுப்பா, நல்ல மைக்க சொல்றேன். உமது உபகார சகாயங்களை தேடி வந்தவர்கள், உம்மிடம் உதவியை கேட்டவர்கள், மன்றாடியவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதாய் ஏமாற்றப்பட்டதாய் சரித்திரமில்லை, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எனவே ஆல்போஸ் மரியை நிறுவனம் சொல்கிறார், அன்னை மரியாள் நம் மீட்பு திட்டத்தின் மணிமகுடம். அந்த அன்னையினுடைய வேண்டுதல் அவரிடம் மன்றாடாமல் எவரும் இறைவனின் மீட்புக்கு சொந்தமாக முடியாது. எனவே நம் அன்னைக்கு உயர்ந்த வணக்கமும் உயரிய மரியாதையும் நாம் செலுத்துகிற பொழுது நாம் அவரது மகன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். அவர் மகன் இயேசு கிறிஸ்துவை வாழ்வின் மீட்பரை மகிமைப்படுத்துகிறோம். அதன்படியாக விண்ணகத்தை நாம் மகிழ்ச்சியுடன் செய்கிறோம். தந்தையாகிய இறைவன் மகிழ்கிறார், ஆவியானவர் அவர் மகிழ்கிறார், விண்ணகம் மகிழ்கிறது, அனைத்து தூதர்கள் புனிதர்கள் மகிழ்கிறார்கள். ஹalleluya, 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 ஹalleluya. புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் சொல்வார், அன்னை மரியாதை அவருடைய பாதுகாப்பிலே நம்மை ஒப்படைக்காமல் நாம் புனிதர்களாய் மாற முடியாது. ஹalleluya, ஹalleluya. இறுதியாக அன்னை தெரசா நம்மோடு வாழ்ந்த நம் நாட்டிலே வாழ்ந்த புனிதை சொல்வதை போல, என் பிள்ளைகளை உங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியில நீங்கள் சோர்ந்து போகின்ற பொழுது, நீங்கள் வீழ்ந்து போகின்ற பொழுது, நீங்கள் நோயிலே துன்பப்படுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அன்னையே, அன்னையே, இயேசுவின் தாயாக இருந்ததை போல என் தாயாயே. அன்னையே, நீ இயேசுவின் தாயாயிருந்து அவருடைய துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சாவிலும் அவரது மரணத்திலும் இருந்ததை போல இப்பொழுது நீ என் துன்பத்திலே, என் துயரத்திலே, என் வேதனையிலே, என் துக்கத்திலே என் தாயாயிரும் என்று இந்த ஒரு ஜெபத்தை சொல்லி பாருங்கள். இந்த ஜெபம் உங்களை ஏமாற்றாது, இந்த ஜெபம் பொய்த்து போகாது. ஹalleluya. எல்லாம் உயர்த்தி அன்னை மரியாதை பார்த்து சொல்லுங்க, அன்னை மரியே, இயேசுவின் தாயாய் அவரது துன்பத்திலே, அவரது துயரத்திலே, அவரது வேதனையிலே, அவரது மரணத்திலே நீ இருந்ததை போல இப்பொழுது நீ என் துன்பத்திலே, என் துயரத்திலே, என் வேதனையிலே, என் கலக்கத்திலே, என் அச்சத்திலே, என் மரண பயத்திலே, என் தோல்வியிலே, என் அவமானங்களிலே என் தாயாயிரோ. அன்னை மரியே, அவரோடு தாயே, இப்பொழுது எப்பொழுதோ என் தாயாயிரோ. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.